இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பாதையிலே உலவாக நடத்தி வருகிற தயவுக்காக அவருக்கு நன்றியை மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களும் நாம் பிராண்டட் ஐட்டமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அவைகள் நம்மை மேன்மை உள்ளவர்களாக, நமக்கு அது உயர்ந்தவைகளாக காணப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு முன்பாக கௌரவமாக, மற்றவர்களுக்கு நல்ல உயர்ந்தவர்களாக தெரியும்படியாக அவைகள் நம்மை பிரதிபலிக்கிறது. இயேசு கிறிஸ்து அவருடைய சாயலில் நம்மை படைத்திருக்கிறார். அவர் கொடுத்த உடலை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? நாம் மேன்மையுள்ளதாக அவைகளை பயன்படுத்தும் போது இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இயேசு நமக்கு உடல் கொடுத்து, உடலின் பாகங்களை கொடுத்து, அவைகளையும் இது போல பிராண்டட் ஐட்டமாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்பொழுதுதான் இயேசுவின் நாமம் மகிமைப்படும். இன்றைக்கும் இயேசு அப்படியாக மேன்மையுள்ளதாக பயன்படுத்த முடியாத கூறும் ஒரு பாகத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கும் கண்ணை நாம் மேன்மையுள்ளதாக, மகிமையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கிறோம். இங்கே குறிப்பிடும் போது கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு வீட்டிலே நாம் இருக்கிறோம். அந்த வீட்டிலே வெளிச்சம் இல்லாமல் காணப்படும் என்றால் அந்த வீட்டிலே நாம் நடமாடுவது எப்படி? நம்முடைய நடைகள் ஸ்திரப்படாது. நாம் இடறி விழுவோம். நமக்கு பாதை தெரியாது. கண் அதே போலதான் நமக்கு உடலுக்கு விளக்காய் இருக்கிறது. அந்த கண் இருளடைந்ததாக காணப்படும் என்றால் நம்முடைய உடல் முழுவதும் இருளடைந்ததாக காணப்படும். கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய உடல் வெளிச்சமாய் இருக்கும், விளக்காக இருக்கும். சரீரம் முழுவதையும் ஆண்டு கொள்ளும், சரீரம் முழுவதையும் பிரகாசமாக வெளிச்சம் உள்ளதாக பாதுகாத்துக் கொள்ளும் அந்த கண்ணை நாம் மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறோம். நாம் கண்களை எப்படியாக மேன்மையுள்ளதாக, உயர்வானதாக பயன்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நம்முடைய கண்கள் கர்த்தரை தேடுவதாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் எதிலே பிரியப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாயிருப்பதிலே பிரியப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை படிப்பதிலே, அதை ஆராய்வதிலே, அதை அறிந்து கொள்வதிலே, அதன் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக தியானம் உள்ளதாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கண்களை நாம் அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நாம் அப்படியாக பயன்படுத்தும் போது நம்மை பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். யாரையும் எளிதாக பாக்கியவான் என்று அழைக்க முடியாது. பாக்கியவான் என்று இயேசு ஒருவரை அழைக்கிறார் என்றால் அவர் இயேசுவுக்காக எதையாவது இழந்திருக்க வேண்டும். அதாவது இயேசுவுக்கென்று தங்களுடைய சுயத்தை இழந்திருக்க வேண்டும். நாம் நம்முடைய கண்களை கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் பார்த்து கொள்ளும் போது நம்முடைய கண்கள் உலகத்தின் காரியங்களிலே நாட்டம் கொள்ளாது, உலகத்தின் ஆசாபாசங்களிலே நாட்டம் கொள்ளாது, உலகத்தின் சிற்றின்பங்களிலே நாட்டம் கொள்ளாது, உலகின் மாயையான காரியங்களிலே நாட்டம் கொள்ளாது. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கும்போது நம்மளுக்கு உலகத்தினுடைய எந்த காரியங்களும் பெரிதாக தெரியாது. அதனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மை பாக்கியவான் என்று கூறுகிறார். நாம் பாக்கியவான்களாய் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். எனவே நாம் நம்முடைய கண்களை கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்துக் கொள்வதற்காக அவருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கும்போது நாம் நம்முடைய கண்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த முடியும். மற்றவர்கள் பார்க்கும்போது போல நாம் நம்முடைய கண்ணில் நாம் பார்க்கும் பார்வைகளுக்கு எல்லாம் ஏற்றபடி நாம் பார்க்க முடியாது. ஒருவேளை நாம் பார்க்கிற பார்வையில என்ன தப்பு இருக்கு, நான் பார்த்தால் என்ன தப்பு இருக்கு என்று சொல்பவர்களாக உலகத்தின் மக்கள் காணப்படுவார்கள். ஆனாலும் நம்முடைய பார்வை நாம் பார்க்கும் காரியங்கள் எல்லாம், காட்சிகள் எல்லாம் மேன்மையுள்ளதாக காணப்படுமா என்றால் காணப்படாது. நாம் அப்படியாக மேன்மை இல்லாத காரியங்களை நாம் பார்க்காமல் நம்முடைய கண்களை விலக்கி காக்க வேண்டும் என்றால் நம்முடைய கர்த்தருடைய வேதத்திலே
பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்திலே தியானமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம்முடைய கண்கள் செவ்வையானதை பார்க்க வேண்டும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செவ்வையாய் பார்க்க கடவுது என்று பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் செவ்வையான காரியங்களை பார்க்க வேண்டும். ஒரு வீட்டிலே ஜன்னல் கதவுகள் எப்படியாக இருக்கிறதோ அதுபோலதான் நம்முடைய சரீரத்திலே கண் நமக்கு இருக்கிறது. ஒருவர் வீட்டிலே ஜன்னலை பூட்டி வைத்து விட்டால் என்றால் அந்த வீடு இருளடைந்ததாக காணப்படும். நாம் கண்களை மூடி நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு ஒன்றுமே தெரியாது, இருளடைந்தது போல இருக்கும். இங்கே இந்த ஜன்னலை பூட்டி வீடு இருளாக இருக்கிறது என்பது எதை குறிக்கிறது என்றால், நாம் கண்கள் குருடானவர்களாக இல்லை, நம்முடைய கண்கள் செவ்வையானதை பார்க்கவில்லை என்றால் நம்முடைய கண்கள் குருடாக காணப்படும். எப்படியாக வெளிச்சம் உள்ளே புகுந்து வீட்டை வெளிச்சமாக வைத்துக் கொள்ளதோ அதுபோல நன்மையான காரியங்கள் நம்முடைய கண்கள் பார்க்காதபடிக்கு நம்முடைய கண்களை இருளடைய செய்துவிடும். இந்த உலகத்தின் பாவமான காரியங்கள், மாயையான காரியங்கள், இப்படியான காரியங்களை நாம் பார்க்காதபடிக்கு நாம் நம்முடைய கண்களை செவ்வைப்படுத்த வேண்டும். நேராக நமக்கு முன்பாக செவ்வையாக பார்ப்பதாக காணப்பட வேண்டும். நாம் கண்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்முடைய கண்களை பரிசுத்தமுள்ளதாக நாம் பார்த்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்முடைய கண்கள் செவ்வையானதை பார்க்கும். நம்முடைய கண்கள் மேன்மையான காரியங்களை பார்க்கும். உலகத்தின் ஆசாபாசங்களை விலக்கிவிட்டு கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து கர்த்தர் கண்டு மேன்மையாக நம்முடைய கண்கள் காணப்படும். மூன்றாவதாக நமது கண்கள் தரிசனங்களை காணக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 23-24 வசனத்திலே பார்க்கும்போது இயேசு தமது சீசரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நம்முடைய கண்கள் தீர்க்க தரிசனங்களை காண வேண்டும். நம்முடைய கண்கள் மேன்மையான காரியங்களை காண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவருடைய சீசர்கள் அப்படிப்பட்டதான காரியங்களை கண்டார்கள். மற்ற யாருக்கும், ராஜாக்களோ தீர்க்கதரிசிகளோ மற்ற தீர்க்கதரிசிகளோ காணாத காரியங்களை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். காணாத தீர்க்க தரிசனங்களை கண்டார்கள். காணாத மறைபொருளை அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அறிவில் சிறந்தவர்களா என்றால் இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வசனத்திலே, கர்த்தருடைய கூறிய வார்த்தையிலே அவர்கள் தியானமா இருந்ததினால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்ததினால் அவருடைய கண்கள் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை கண்டது. கர்த்தர் நமக்கு கண்களை தந்து நாம் தீர்க்க தரிசனங்களை காண வேண்டும், நாம் மறைபொருளை காண வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்டதாக நம்முடைய கண்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்தும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். அதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எனவே நம்முடைய கண்களை கர்த்தருடைய வேதத்திலே நாம் பிரியமாக காத்துக்கொண்டு நாம் வாழும் போதும், செம்மையாக நம்முடைய கண்களை நேர்மையாக பார்க்கும் போதும் நம்முடைய கண்களை காத்துக்கொள்ள முடியும். அப்பொழுது நம்முடைய கண்கள் தீர்க்க தரிசனங்களை காணும், மரல்களை காணும். அப்படிப்பட்டதான கிருபைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர் வழி நடத்துவதாக, நம்முடைய கண்களை அப்படி பயன்படுத்த முடியாத கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாள் கண்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று தியானித்தோம். அதுபோல கொடுத்த கண்களை மேன்மையுள்ளதாக பயன்படுத்த ஒவ்வொரு கிருபை செய்ய வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை